ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. கற்பூரவள்ளி இந்த மாதிரி பாவக்காய் கொடி அந்த ஒரு குச்சி நட்டி அதில் வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிறேன். சிறுசாக இருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. இது வந்து இப்படி பெருசாகி இப்படி இந்த ஹைட்டுக்கு வந்து நல்லா படர்ந்து மேலே பந்தலுக்கு போயிடுச்சுங்க. நிறையா பூ பூத்துருச்சு. பாவக்காய் கொடிங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து நான் நூலை கட்டி அதுலேயே ரொட்டேட் பண்ணி பந்தலில் கட்டிட்டேன். நீ அது வளர வளர பந்தலில் ஜாயிண்ட் ஆயிரும். நூல் சப்போர்ட் இல்லாமல் மேலே போயிடுச்சுன்னா பந்தல் கூட ஜாயிண்ட் ஆயிரும். நூல் சப்போர்ட் இருக்காது. இது மேலே ஏறுற வரைக்கும் நூல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. நீ மேலே ஏறினா பந்தலில் காய் ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாவக்காய் கொடி. அதே மாதிரி இது வந்து கொல்லி செடிங்க. இப்போ தான் பெருசாகிட்டுருக்குது. இது வந்து மணி பிளான்ட்டு. அந்த கொடி படரும் போதே அது கொடியிலேயே வந்து வேர் பிடிச்சி தனியாக வந்து பிளான்ட் உருவாகுது. ஆக்சுவலாக இங்கே இருக்குது செடி. இதுலேருந்து வர கொடி வந்து படர்ந்து அதில் தனியாக வேர் பரவி அது ஒரு தனியாக வந்து பிளான்ட் மாதிரி வளருதுங்க. மணி பிளான்ட் இது. வெறும் கற்பூரவள்ளி ஒரு பக்கம்தான் வச்சேன். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா படர்ந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும்.